100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போவோம்னு தெரியாது. சரியான க்ரௌடாக இருக்கு. பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. இடத்தை பாருங்க எப்படி இருக்கேன். இலங்கையிலையும் இதை விட அழகான இடங்கள் இருக்கு. ஆனால் வந்து கேரளா வந்து பக்கம் கேரளா குளிக்க முடியாது. என்ன சம்பவம்னா வந்து இந்த புயல் எச்சரிக்கை விட்டுருக்கு தானே, இந்த வாகனம் தான் சரி ட்ரிப் செய்கிறதுக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி தண்ணி பாலிமெண்ட்டு இதில். இப்போ நாங்கள் குளிக்க விட்டால் கூட நாங்கள் குளிக்க மாட்டோம். அப்படியே அடிச்சு கொண்டு அப்படியே போயிடும். நல்ல பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி. இந்த இடத்துல வந்து கேமராக்கு அலோவ் பண்ண மாட்டோம். ஆனால் வாழைக்காய் இருக்குல்ல, அதை வந்து பறித்து வச்சுக்கணும். இது வந்து பல காய் பறித்து வச்சுக்கணும். இது வந்து வாழைப்பழம் காடை அப்படி. முட்டை பஜ்ஜி, முழு முட்டை வச்சிருக்கு. லிங்க மலையா நங்க நங்க வாயில அடிக்குது. இழுத்து கொண்டு போதுறாங்களா? வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் நிற்கிறோம். திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்து ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து போகிறோம். நீர்வீழ்ச்சிக்கு திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்து அது எங்கே இருக்குண்டா குலசேகரம் என்ற பகுதியிலே இருக்குது. என்ன ஜெஃப்? கேரளாவுக்கு பக்கமா? கேரளாவுக்கு வந்து 2-3 வழியில் போகலாம். அதில் இதுவும் வந்து கேரளாவுக்கு பக்கத்தில் அந்த மலையை சுற்றி வந்து போகிறோம். குலசேகரம் என்ற இடத்துக்கு நாங்கள் கூட நினைக்கல. அதோட நாங்கள் திருநெல்வேலி வந்த நேரம் வந்து மழை அடித்து பெய்யுது. அது ஆல்ரெடி பருவமழை இல்லை, இது வந்து புயல் மழை எச்சரிக்கை கொண்டு விட்டுருக்கணும். அதனால் மழை பெஞ்சு கொண்டே இருக்குது. நான் எதிர்பார்க்கல நீர்வீழ்ச்சி போகும்னு அண்ணா சொன்னார். நான் பக்கத்தில் ஒரு 40-30 கிலோமீட்டர் பார்த்தா கிட்டத்தட்ட அதான் நாங்கள் போட்டிருந்த ஷோர்ட்ஸோடைய. சரி நேற்றும் போட்டாங்க ஒரு ஃபால்ஸுக்கு. அதுதான் டேய் எனக்கே தெரியாதா? அப்போ உங்களுக்கே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அப்போ நானும் சரி நீர்வீழ்ச்சி தானே குளிச்சுட்டு வர்றது தானேன்ட்டு அப்படியே எழும்பிட்டு போட்ட காய்ச்சட்டியோட வலிக்கிட்டு எல்லாருமே அப்படித்தான் நிற்கிறோம். ஆனால் இவ்வளோ 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போவோம்னு தெரியாது. சரி அந்த போகிறோம். இப்போ அரவாசி வழியில் நிப்பாட்டி இருக்கோம். தண்ணி கண்டிப்பாக இருக்கும், அது தெரியும். இப்போ அதோட மழையும் வந்து பெஞ்சு கொண்டிருக்கு. சில இடங்களில் வாட்டர் ஃபால்ஸ் அடித்து கொண்டு இருந்தால் இது மழை பெஞ்சு கொண்டு இருந்தால் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க விட மாட்டோம். இப்போ போகிற இடத்துலையும் பிரினமாக தெரியலை, போய் பார்ப்போம். மழையும் தூறிக்கொண்டிருக்கு. இந்த நேரம் சுட சுட டீ, மழையே இல்லாட்டியும் தமிழில் அடிக்கடி டீ குடிப்பாங்க. ஸோ டீ குடிப்போம்ண்டு இடையில் ஒரு ஊரில் நிப்பாட்டிக்கிறேன். இந்த ஊருண்ட பேர் என்ன? இங்கே போர்டை பார்த்தா தெரியும் தானே. ஓகே டீ குடிப்போம். டீ சரியான க்ரௌடாக இருக்கு. ரைட் ஓகே அண்ணா தேடி பிடிச்சிட்டோம். பயங்கர க்ரௌடாக இருக்கு. ஹாய் ப்ரோ. மழையாண்டபடியாக எக்கச்சக்க பேர். பப்ஸு சாப்பிடுவோம். பப்ஸு முட்டை பப்ஸு தெரியல. என்ன வாவடா? உன்னை நீ கல்யாணம் கடை மாதிரியா அவனை? சரி அங்க அண்ணா பாருங்கண்ணா. பஜ்ஜி இருக்கு. சரியான கடைடா இருக்கு. சின்ன கடை தான். சரி பன் இருக்கு, இஞ்சால பஜ்ஜி இருக்கு, சம்சா இருக்கு. ஓகே எல்லாத்துக்குமே இந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம். சிக்கன் பாப் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன போகிறோம். 100 கிலோமீட்டர் கொண்டியது நாலு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள நேற்று போய் குளிச்சுனாங்களா, அப்படி போய் குளிச்சுட்டு வாரதானேட்டு அப்படியே எழும்பி வந்துட்டோம். அதான் 120 கிலோ அவையிலும் வந்து நல்ல என்னென்னு சொல்கிற ஒரு ட்ராவலுக்கு ஏற்ற ஆக்கலாம். என்னடா
பிரகாஷ் இது என்ன நித்ரோட சோர்ஸோட வாரு ஒரு வயசான ஆளை போட்டு நக்கல் அடிக்கிறீங்களா பாத்துருக்கீங்களா சொல்லுங்க. இங்க வந்து அழகண்டாலே எம்ஜிஆர் எம்ஜிஆர் அழகண்டாலே எம்ஜிஆர் அழகு ஸ்டைலுக்கு இதுல இருந்து இந்த கேரளா கலந்து வரும் என்னன்னா இது இந்த ஊர்ன பேர் என்ன காவல் கிணறு இதுக்கு அடுத்து ஆழ்வாடி. ஓகே அதுல இருந்து வந்து இந்த லைட்டா அந்த கேரளாண்ட இது வேற மாட்டேன் ஏன்னா அங்கால பக்கத்துல கேரளா போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல நண்பர்களுக்கு இந்த தூரம் பிரச்சனையே இல்ல எவ்வளவு தூரம் கூட்டு போவோம். ஆமா இங்க வந்து என்னன்னு சொல்றோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பல கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. இந்த 100 கிலோமீட்டர் எங்களுக்கு பெரிய விஷயம். எங்கட யாழ்ப்பாணம் தொடங்கி கொழும்பே 450 கிலோமீட்டர்ல முடிஞ்சுது. இங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு இடம் பார்க்க போறதுக்கு 100 கிலோமீட்டர் ஆகுது. அப்ப இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு இன்னைக்கே போயிடுவோம். மப்பா வேற இருக்கு. நேற்று நடந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படி உள்ளுக்குள்ள விழுந்து நேற்று நீர்வீழ்ச்சிக்கு ஒன்று குளிக்க போனாங்க அப்படியே அந்த குழாய்க்குள்ள இழுத்துட்டு இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. நடந்தாலும் பாதுகாப்புக்கு அண்ணாக்கள் இருக்கணும்ன்ற ஒரு தைரியம் பண்ணுறதுக்கு இடமெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. போகிற வழியில் இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கோம். இதை தாண்டி எங்களை போக மனம் இல்லை. இடத்தை பாருங்க எப்படி இருக்காண்டு. இலங்கையிலையும் இதை விட அழகான இடங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்ததுக்கு இந்த இடம் தான் மிக இயற்கையாக ஒரு அழகோட கண்டாங்க. இங்கால காற்றாடிகள் அதோட இங்கால நெல் வந்து விதைச்சிக்கணும் பச்சை பசையிலண்டு. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு மலைக்கு தான் போகிறோம். இதுலேருந்து வந்து கேரளா வந்து பக்கம் கேரளா அந்த போர்டர்னு சொன்னவன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மேலே பனி எல்லாமே வந்து பனி தான். சூப்பர் இடங்கள் எல்லாம் இங்கே ஃபுல்லாகவே பச்சை பசையிலன்னு தான் இருக்கு. ஓகே ஓகே தேங்க்யூ. கிட்ட வந்துட்டோம் நாங்கள். ஆனால் குளிக்க முடியாது. போய் பார்த்துட்டு இல்லை குளிக்க முடியாது. ஆமாம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது. பார்க்கிங் 50 ரூபா விளையாடுவாங்க. என்ன சம்பவம்னா வந்து இந்த புயல் எச்சரிக்கை விட்டுருக்கு தானே, அதனால் மழை பெஞ்சிருக்கு. மழைகள் பெஞ்சால் இங்கே பல இடங்கள்லேருந்து தண்ணி வரும். அதனால் நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லையா என்ற விஷயத்த வந்து குண்டை தூக்கி போட்டது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமா மன வருத்தம் 50 தந்துடா மன வருத்தம் ஆகிட்டு போல. அண்ணன் எவரண்டே குளிக்க பார்க்கலாம்னு வந்தவன் என்ன மிஸ் ஆகிட்டு. சரி வந்து நாங்கள அப்படியோ இங்கேயும் அப்படிதான் இருக்கு. போய் பார்ப்போம் முதல் எப்படி இருக்குண்டு. என்னதான் நடந்தாலும் அந்த இடத்த முதல் முறையாக நாங்கள் பார்க்க வரோம். எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. போய் பார்த்துட்டு போவோம். இந்த மாதிரி ஒரு வாகனம், இந்த வாகனம் தான் சரி ட்ரிப் செய்கிறதுக்கு. தார் நல்லா இருக்கும். இப்படி ஒரு வாகனத்தை எடுத்துட்டு 2-3 செண்டுகளை போட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். பெரிய க்ரௌடும் இல்லை. மழையண்டபடியாக வந்து பெரிய க்ரௌடும் இல்லை. நாங்கள் 100 கிலோமீட்டர் தள்ளி வாரமெண்டா பாருங்களேன். சரி இதில் இருக்கிறார்கள் எல்லாரும் கேரளா கதைக்கணும், மலையாளம் கதைக்கணும். மலையாளம் பறையோ சேட்டா, மலையாளம் பறையோ. திருப்பி நாங்கள் கேரளா வாய்ப்புக்கு போய் இதால் வரும். குளிப்பதற்கு தடை. போட்டா மாற்றிடு. எவ்வளோ ஒரு ஆளுக்கு 10 ரூபா.
மை காட், வந்துட்டோம். இங்கே பாருங்க எப்படி இருக்காண்டு. சும்மா பொழியுது, அடிச்சு பொழியுது. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி தண்ணி பாலிமெண்ட் இதில். இப்போ நாங்கள் குளிக்க விட்டா கூட நாங்கள் குளிக்க மாட்டோம். சின்னதுக்கே பெரிய அதான் இதுலான் இருக்கு. இதுல கீழே ஒரு கோயில் இருக்கா பாருங்க. ரைட், இங்கால பார்த்தீங்கன்னா கணக்கு பேர் வந்து நிற்கணும். வேலும் இந்த இடத்தின் அழகையை ரசிக்கிற காண்டி வந்து நிற்கணும். இதில் ஒரு யானை இருக்குது. யானைக்கு வாய்க்கு கீழவா உள்ளுக்குள்ளே போய் சரக்கு ஏசலாம். சின்ன பிள்ளைகள் சரக்கு பிள்ளைலாம் ரைட்டு. இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகிருக்குன்ட்டு எங்களுக்கு இந்த தண்ணியின் கலரை பார்க்கவே தெரியுது. அதான் வந்து இதில் ஃபோர்ஸ் ஆகிருக்கு. இந்த இதுலேருந்து விழுற இதுலேயே போனோம்னா அப்படியே அடிச்சு கொண்டு அப்படியே போயிடும். இல்லாட்டி கொஞ்சம் நீல நிறத்தில் இருக்கும். அந்த அருவியிலேருந்து விழுகிற தண்ணி அப்படியோ பக்கத்தில் இது மட்டுமே அடிக்குது. துளி துளியாக வந்து அடிக்குது. வளமையாக குளிக்க விட்டால் இதெல்லாம் திறந்து இருப்பினோம்னு நினைக்கிறேன். குளிக்க இல்லாத சுச்சுவேஷனில் இங்கால எல்லாமே வந்து மூடித்தான் இருக்கு. என்ன 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 குளிக்கத்தான் முடியல, அதுலேருந்து ஏதாவது வேண்டியா? பாதுகாப்பு பெட்டக அறை பேல் லொக்கர். காசு கட்டி உங்களுடைய பொருட்களை வந்து உள்ளே வைக்கலாம்னு நினைக்கிறேன். இதாலையும் கீழே இறங்கலாம். அதில் வந்து கட்டை போட்டிருக்கணும். இதில் எல்லாம் சரியான அலையாக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீச்சல் குளம் கண்டு அதிலே வந்து போட்டிருக்கணும். அதில் ஒரு குளிக்கிற இடம் இருக்கு போல. அதில் மண்டபம் மாதிரி அமைப்புகள் இருக்கு. எங்கட கால கஷ்டத்துக்கு நீர்வீழ்ச்சி பார்க்க வந்து ஏமாந்துட்டோம். புயல் காரணமாக குளிப்பதற்கு தடை. இங்கால பார்க்கிங் வசதியும் வந்து செய்திக்கணும். அதோட இங்கால டயர்கள் வச்சுக்கணும். குளிக்கிறேன்டா எடுத்து குளிக்கலாம் போல். இங்கால ப்ளே ஏரியா ஒன்று இருக்குது. அதுவும் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுக்கணும். ஓ, இதுவும் வந்து ப்ளே ஏரியா எதுவும் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க் இதுலேருந்து பார்க்க ஒரு நல்ல வியூவாக இருக்குது பாருங்க. நல்ல பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி. முடிய வந்து நாங்கள் இதிலே எல்லாம் இறங்கி அதான் அதுக்குள்ள எல்லாம் குளிச்சிருக்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்திருக்கும். ஆனால் இந்த காலநிலை சம்பவம் செய்துட்டு மழை ஆகலம் பெரிய மழை இல்லாட்டி வந்து இந்த தண்ணி ஒரு நீர் நிறமாக இருக்கும். மழை இன்னும் பெஞ்சு கொண்டு இருக்கிறபடியா தண்ணி அவ்வளோ சீக்கிரமாக இருக்கிறபடியா தான் இவ்வளோ மண் நிறத்தில் காணப்படுது. இதை வச்சு தான் சாப்பிடுவீங்க. அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. ஒரு குழந்தை ஊஞ்சல் ஆடுது. டேய் ஏண்டா அங்க வேற மேல டே உடைய போகுது. டே 10 வயசு குறைந்த போட்டிருக்கீங்க பாருங்க. அடுத்த மாசம் கல்யாணம் நடக்க போகுது. ஊஞ்சல் ஆடுறேன்னு டேஞ்சரஸ் காய். சரி, இங்கே கடையில் எல்லாம் கடைகள் போட்டிருக்கு. சின்ன சின்ன கிஃப்ட்டுகள் பண்ணுற மாதிரி பொருட்கள் பண்ணுற மாதிரி. சரி, இந்த இடத்துல வந்து கேமராவுக்கு அலோவ் பண்ண வேண்டாம். ஆனால் அதை விட இந்த ஃபோனில் எடுக்கிறது வந்து இன்னுமே கிளியராக இருக்கும். நீங்கள் ஃபோனில் எடுத்தீங்களா எடுக்கலாம். சில இடங்களில் அதுக்கு 150 ரூபா எக்ஸ்ட்ரா வேண்டிவிடும். இதுலேயும் அப்படி தான் சொன்னவன். நாங்கள் அந்த சின்ன கேமரா ஒன்றுலான்னு எடுப்போம். ஆனால் வந்து அதை விட இது வந்து கிளியராக இருக்கும்.
அப்போ கேமரா வச்சுட்டு நாங்கள் ஃபோன்லேயே வந்து போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இங்கால சின்ன சின்ன உணவு கடைகள் எல்லாம் இருக்குது. சரி, அப்படியான இடங்களில் அப்படியான ரூல்ஸ்கள் போடுறீங்க ஒரு தடவை யோசிச்சுக்கொள்ளுங்க. இப்போ தான் எல்லா இடம் ஃபோன்லேயும் கேமரா வந்திருக்கு. அது இன்னுமே வந்து கிளியராக இருக்கும். நார்மல் கேமராவை விட அது இன்னுமே வந்து கிளியராக இருக்கும். இந்த சிப்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். இதில் பல விஷயங்கள் இருக்குது. அதோட நாங்கள் வந்து இந்த காடை முட்டை ட்ரை பண்ண போகிறோம். சின்ன சின்ன முட்டை இங்கே வரீங்க. இந்த இந்த இதெல்லாம் வந்து காடை முட்டைகள். இங்கே எவ்வளோ அண்ணா காடை முட்டை? அங்கேயும் இருக்குது. 10 ரூபா 15 ரூபா வரும். ஆனால் கூடுதலாக நாங்கள் எடுக்கிறே இல்லை. சின்ன சின்ன இருக்க வேண்டிய இங்கே பெரிய அளவில் காடை செய்கிறபடியாக வந்து இதாக இருக்கும். இன்னொன்று அவ்வளோ வரல. இப்போ 2-4-5 மாதம் பால் வெந்நீர் அது பிரதீப் பண்ண ஒன்று வந்து 12-15 லிட்டர். இதான் வந்து முட்டையுடைய கத்திரிக்கும். ரொம்ப லாபம் காடை முட்டை கவர்மெண்ட் தான் இருக்கு. 5 முட்டை போடுக்கணும். ஒரு செட்டில் வந்து 5 முட்டை 50 ரூபாய். சீக்கு தான் இது மாதிரி. ஆமாம், எலக்ட்ரிக் அடுப்போட சேர்ந்து இருக்குமா? வராதுங்க. போட்டால் ஹீட் ஆகும். வாழை இதில் பார்த்தீங்கன்னா இதில் வாழை காய் இருக்குல்ல, அதை வந்து பறித்து வச்சுக்கணும். இது வந்து பல காய் பறித்து வச்சுக்கணும். இது வந்து வாழைப்பழம். மற்றது இது இந்த வந்துட்டு எங்களுடைய காடை பாருங்கள். இதான அந்த காடை எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ணா சாப்பிடுங்களேன். காடை முட்டை வந்து 50 ரூபாய். பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டுக்கலாம். நல்ல வாசனை இருக்குது. சூடு. முன்னாடி நில்லுங்க. அருமையாக எப்படி இருக்கு? அதுக்கிட்ட நார்மல் கோழி முட்டை இருக்குது தானே, அதே பொரியா அப்படி இருக்கும். அதை விட கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு. வந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து கணக்க டிஷ்ஷுகள் எல்லாமே இருக்குது. இது வந்து இது கோவா, இது வந்து வாழை, இது வந்து மிளகா பஜ்ஜி, இது வந்து முட்டை பஜ்ஜி, முழு முட்டை வச்சிருக்கு. இது வந்து நேந்திரப்பழம், வாழைப்பழம் காயில், வாழைக்காயில். இது வந்து காடை முட்டை பஜ்ஜி. இங்கே வந்து வாய்ப்பன் மாதிரி இருக்குது. ஆனால் நான் வாய்ப்பன்னு சொல்ல இல்லை. இது வேறு இந்த இது வந்து பைத்தமணியரம். நல்லா பேசணும். சரி, அப்படி இங்கே போகிற வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கோம். மதிய சாப்பிட்டுட்டு போகமாட்டு ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கு. பானிபூரி, மசால் பூரி, சம்சா, மீல்ஸ் வந்து அங்கேயும் கிடைக்கல. ஏன்னா லேட் ஆகிட்டு 3:30 கிட்டே ஆகிட்டு. அதனால் மரோட்டா சாப்பிடுவோம். இது வந்து லிங்கமலையா. சரி, நாங்கள் நீர்வீழ்ச்சிக்கு போன பயணம் சக்ஸஸ் ஆகியும் நாங்கள் இன்றைக்கு குளிச்சே தீரணுன்றக்காண்டி தாமிரபரணி ஆற்று தண்ணியில் வந்து குளிக்க போகிறோம். நீர்வீழ்ச்சி வந்து மிகவும் ஆக்ரோஷமாக காணப்பட்டபடியாக இன்றைய பிளான் வந்து அங்கே மிஸ் ஆகிட்டு. ஆனால் தொடர்ந்தும் அப்படியே தான். அதனால் இங்கே கூடுதலாக பார்க்க போனோம்னா கணக்க நீர்வீழ்ச்சிகள்லாம் காணப்படுது. நீர்வீழ்ச்சிகளும் கோயில்களும் தான் காணப்படுது. அப்போ மழையண்டா ஒன்றும் செய்யலாது. தாமிரபரணி தண்ணி இப்படியோ ஓடுது. அப்போ நாங்கள் இந்த இடத்துல வச்சு தான் வந்து குளிக்க போகிறோம். இதில் கணக்கு பேர் 2 உடையெல்லாம் துவைச்சி கொண்டிருக்கணும். பெரிய சீற்றம் இல்லை. வாங்க ஒரு குளியலை போகிறோம். விடியவே நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு வருவோம் தம்பின்ட்டு நாங்கள் அப்படியோ ஷோட்ஸோட படத்திருந்த இதோட வலிக்கிட்டதான் இப்போ தான் குளிக்க போகிறோம். நேரம் பார்த்தீங்கண்டா அப்படி நான் பார்க்காமலேயே 6 மணின்னு சொல்லுவேன். எத்தனை மணி?
சரியா 5:54. என்ன செஃப் எனக்கு கார்டு வச்சுக்கிறீங்க? 2 கார்டு மிஸ் ஆகிட்டு இதில். மிஸ் ஆகிட்டா? எங்கே போயிட்டு? நானே. வெரி குட். இப்போ இல்லை, ஆனால் நான் 2 SBI, ஒரு NRI, ஒரு NRO. வெரி 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 குட். இப்போ லட்சாதிபதி தானே? அப்போ நீங்கள் பெரிய சங்கிலி போட்டிருக்கீங்க. ஆற்றில் கழுவுறதுக்கு வாகனங்களுக்கு 500 ரூபாய் ஃபைன். ஃபைனா? அபராதம் வசூலிக்கப்படும் தங்கம் திரட்டு ஊராட்சி. ஆற்றில் பைக் கழுவினா அபராதமா? ஆனால் அங்கே கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அபராதம் பிரிக்கிறாங்க? அது எப்படியோ எல்லாமே ஃபில்டராகி தானே வரும். மற்றது வந்து சொல்லி ஆகணும், அண்ணாண்ட வீட்டையும் எல்லாட்ட வீட்டையும் வந்து இந்த ஆற்று தண்ணி வருது என்ன, இந்த ஆற்று தண்ணி வருது. நாங்களும் அதுவும் எந்த வித மருந்து இது கலக்காமல் அப்படியோ டிரெக்டாக வருது. அந்த தண்ணி குடிச்சு நாங்கள் அதுதான் பாவிக்கணும், சாப்பாட்டுக்கு சமையலுக்கு எல்லாத்துக்கும் பாவிக்கணும். நல்லா இருக்குது, நல்ல ஆற்று தண்ணி. அதோட இங்கே வேண்ட பாத்ரூம் சிங்குகள் ஒன்றுமே வந்து கால்சியம் படியலை. இந்த ஆற்று தண்ணி நான் வந்து வர்றபடியாக ஆற்று தண்ணியில் கால்சியமும் இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நல்ல விஷயம். அதோட இது குளிக்கிறதுக்கு வந்து இதுகளை தான் பயன்படுத்தினோம். நாங்கள் கூடுதலாக வேறு எங்கே நீர்நிலையில் குளித்தா திருப்ப ஒரு இடத்துல போய் குளிப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இதில் குளித்தாலே நடந்து தானே. என்னண்ணா இது எப்படி வீடுகளுக்கு வருது? இந்த ஆற்று நடுவில் அந்த இடத்துல கிணறு தோண்டிருக்காங்க. சரியா? இந்த நடுவில் இந்த மாதிரி ஒரு இடத்துல அங்கே நான் காட்டுறேன். காட்டுறேன். ஓகே. இந்த ஆற்று நடுவில் ஒரு கிணறு தோண்டி இந்த ஆற்றோட நீரை தான் ஊற்று தான் அதுக்குள்ளே வருது. ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த ஊற்று கொஞ்சம் தெளிவாக வரும். அதை டேங்க் கட்டிட்டு அது வந்து ஓகே ஓகே ரைட் ரைட். சரி, குளிப்பாமா? இப்படியோ குளிப்பாமா? இந்த உடுப்பு வந்து துவைக்க வேணும் தான். தங்கம் 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 என்னண்ணா? ரத்தினக்கல் தங்கம் வேணா? அந்த உடனே கிடச்சிட்டு இது யாரும் சட்டையில் இருந்தது ஸ்டிக்கர். நான் சும்மா அதுதான். ஆனால் இந்த மாதிரி நீர்நிலைகளில் அந்த மண்ணெல்லாம் மறிச்சரித்து தங்கம் அடிப்போம். அண்ணாவுக்கு இன்றைக்கு குளிக்கலாம் சம்பவம். அன்றைக்கு கல் லைட்டாக கிழிச்சிச்சு, அதனால் இன்னைக்கு குளிக்கலாம். மீன் கடிக்குதா? வெரி குட். சூரியன் அஸ்தமனமாகும் நேரம். ஆனந்த குளியல் போடுவதற்காக வந்துள்ளோம் மக்களே, ஆனந்த குளியல் போடுவதற்காக. செல்வம் நீண்டுவாம், உங்களை வரமாட்டோம், உங்களை மீன் கிடைக்கணும். இது இந்த வாயால கடிக்குது, ஒரு மனுஷர் கடிக்கிற மாதிரி கடிக்குது வீட்டு. ஆத்து மீன் சரியான மோசமா இருக்கு, பிரானா மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல நிக்கலாம இருக்கு, அந்த நீரோட்டத்துல அந்த மீன் நிக்குது, அதுல குளிக்கதான் நல்லா இருக்கு. இன்னும் விட மாட்டேன் கடிக்கிறதுக்கு, நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நல்லா இருக்கு, நல்ல குளிர்மையா இருக்கு. இழுத்து கொண்டு போதுறா கல் இருக்கே போய் நேற்று மாதிரி வராது, நேற்று சம்பவம் மாதிரி வராது. அது ஒரு சம்பவம் இல்லை, அது ஒரு சரித்திரம். அதுக்கு எனக்கு சம்பவம் கிடையாது, அதுக்கு பிரகாசம் காணணும். சரித்திரம் இல்லை, ஊற்றிட்டு போய் கொள்ளத்தை கண்ணா இருக்கு பார்த்து. கோடி ரூபா கொடுத்தா இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கும். அப்போ கோடி ரூபா ஒன்றா சொல்லு, கோடி ரூபா இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையை செட்டில். 1 கோடி இருந்தால் ஒன்று வாழ்க்கையை செட்டில். அதிகமாக வேண்டாம், 1 கோடி காணும். அப்போ தாரம் போடும். நீ சரியா கடிக்கு, அது கடிக்குதா என்ன செய்யுதுன்னு தெரியல, அப்படி இருக்கிறாங்க. கழுக்கால் உள்ளிக்கு வாய்க்குள்ள போகுது. இலங்கையிலையும் அப்படித்தான், இந்த ஆற்றுல இருக்கிற மீன் வந்து மோசம்.
ஆனால் அதை பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கு ஏண்டா இது எல்லாத்தையும் ரெண்டு சரி குளிச்சிட்டோம் நல்லா குளிருது குளிக்க தெரியல வெளியில் வந்தோடனே குளிருது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியோ போய் அடுத்தடுத்த அளவு பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம் நாளைக்கு அதுக்கு அடுத்த நாளெல்லாம் வந்து வேறு வேறு இடங்களுக்கு வேறு பயணங்கள் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் அதோட நண்பர்களிடத்தில் பயந்து கொள்ளுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம்